மனிதனிடம் நாகரிகம் வளர்ந்ததால் காடுகளை அழித்து கட்டிடங்களாக மாற்றிவிட்டோம். கட்டிடங்கள் சூழ்ந்த நகருக்குள்ளே தன் அழகை ரசிக்க வா வா என பசும் புன்னகையுடன் வரவேற்கிறது இந்த வனம். புதுச்சேரி நகரின் மைய பகுதியில் வனம் மற்றும் வனவிலங்கு இயக்குநரகத்தின் பின்புறம் அமைந்துள்ள இந்த காடு 200 ஆண்டுகளாக தன் அழகை மறைத்து வைத்திருக்கிறது. 23 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை எனும் கவிஞன் எழுதிய கவிதையாய் விளங்கும் இந்த காட்டில் ஆப்பிரிக்காவின் 5000 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட பாட்டில் மரம் 200வது வயதில் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. பிரெஞ்சு நாட்டுக்காரர்கள் மூலம் இரட்டை பிறவிகளாக இங்கு வந்த இந்த பாட்டில் மரத்தில் ஒன்றை தானே புயல் தன்னுடன் எடுத்துச் சென்று விட்டது. அந்த அழிவின் வடு மாறாமல் இன்றும் இக்காடு காட்சியளிக்கிறது. 12 இணைந்த கைகளால் அமைக்கும் வட்டமே இந்த பாட்டில் மரத்தின் விட்டம். பச்சை பசேலென படர்ந்து கிடக்கும் இக்காட்டில் 25 வயதில் தன் வாழ்வை முடித்துக் கொள்ளும் மொட்டை பனை மற்றொரு செல்ல பிள்ளையாகும். இந்த செல்லத்தின் இயற்பெயர் தாழிப்பனை. 25 வயதில் பூ பூத்து வெடித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறது இந்த மொட்டைப்பனை. வெடித்த பூக்களில் இருந்து மீண்டும் செல்ல பிள்ளையாகவே வளர்கிறது. இனிமையான இச்சூழலில் தலைகீழாய் வாழும் உலகத்தை நேராய் ரசித்து தன் ஆனந்தத்தை கூச்சல் மூலம் வெளிப்படுத்துகின்றன வௌவால்கள் கூட்டம். கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கும் விலங்குகளை மட்டுமே பார்த்த மக்களுக்கு வனத்திற்குள் சென்ற அடுத்த நிமிடமே நகர வாழ்வை மறக்க செய்கிறது. இந்த காடு கோரமண்டல் கோஸ்ட்லே அரிதாக உள்ள ஒரு காடு. கோரமண்டல் கோஸ்ட்ல நிறைய காடுகள் இருந்திருக்கு, அது எல்லாம் அழிஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரே ஒரு சின்ன இந்த ஒரு பகுதி மட்டும்தான் அந்த தன்மை உள்ள ஒரு காடாக அறியப்பட்டிருக்கு. சம்மர் சீசனில் கூட இலைகள் கொட்டாமல் பசுமையாக இருக்கும். இதுதான் இந்த காட்டிலோட சிறப்பு அம்சம். நாங்கள் நிறைய முறை இந்த முல்லையகத்துக்கு வந்திருக்கிறோம், பார்த்துட்டு போயிருக்கிறோம். ஆனால் இந்த முறை இங்கே வரும்போது இப்படி ஒரு வனப்பகுதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல எங்களால் நம்ப முடியல, ஏன்னா நாங்கள் இது மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த முறை வரும்போது இந்த வனப்பகுதின்னு கொண்டு வந்தாங்க. உள்ளே பார்த்தா ரொம்பவே அதிசயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு காடு இவ்வளோ நாள் எங்கே ஒளிஞ்சு கொண்டு இருந்ததுன்னே நமக்கு தெரியல. புதுச்சேரியில் இப்படி ஒரு இடம் இருக்கிறத நம்ம இவ்வளோ நாள் எப்படி மிஸ் பண்ணிட்டோன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்கிறது பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்தும் என்னால் பார்க்க முடியல. இதான் முதல் தடவை நான் பார்க்கறது. நான் பட்டாம்பூச்சி அப்புறம் நிறைய விலங்குகள் பார்த்தேன். எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு வியப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இத்தனை வருஷம் இல்லாத நாங்கள் புதுசாக இது உள்ளே பார்க்குறோம். பசங்களை கூப்பிட்டு வருது. எப்படி ஒரு பாதுகாப்பாகவே இருக்குது. மக்கள் பாண்டிச்சேரிக்கே ஒரு பெருமையாகவே இருக்குது. அது மூணாறுலாம் போனோன்னு வச்சிங்களா, அங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே இந்த வழி இப்போ எங்களுக்கு அதிசயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மரத்தை முதல் முறையாக, அதுவும் 200 வருஷம் ஆகுதுங்க இந்த மரத்தை பார்க்கவே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. ஏதோ காங்கிரீட்டில் செஞ்ச மாதிரி இருக்குங்க. தொட்டு பார்க்குறதா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இங்கே வௌவால், தேன்கூடுகள், குயில்கள், பட்டாம்பூச்சிகள், நிறைய பல வகையான வெளிநாட்டு மரங்கள், உள்நாட்டு மரங்கள் நிறையா இருக்குது. அதை சிறப்பாக பாதுகாக்கிறாங்க. விலங்கினங்கள் இருக்குது, மான் இருக்குது, பாம்பு வகைகள் இருக்குது. அடுத்து புறா, மயில், நிறைய மயில்கள் இருக்குது. இது மாணவர் சமுதாயத்தை ஒரு செயல்முறை விளக்கமாக அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். படர்ந்து விரிந்த இக்காட்டின் பாதைகள் தற்பொழுது தன்னுடைய அழகை ரசிக்க வரும் ஒவ்வொரு ரசிகன் ரசிகைக்காகவும் காத்து கிடப்பதோடு பச்சை கம்பளம் விரித்து வரவேற்கிறது. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.